முதல் 5 வசனங்கள். நீங்களும் வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எஸ்தரின் சரித்திரம் 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். தொடர்ந்து 9ஆம் வசனம். ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்று ராஜா கட்டளை பிறப்பிக்கின்றான். கவனிங்க, அகாஸ்வேருவை குறித்து சில சரித்திரம் சொல்கிறது என்னவென்றால், மிகவும் துன்மார்க்கன். அது மாத்திரமல்ல, பெண்மோகத்தால் நிறைந்திருந்தவன். அது மாத்திரமல்ல, பயங்கர கோபக்காரன். அது மாத்திரமல்ல, பயங்கர கர்வம் உள்ளவன். ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடாத எல்லா அவலட்சமும் நிறைந்த ராஜாவாக அந்நாளிலே அகாஸ்வேரு அழைக்கப்பட்டான். எல்லோருக்கும் போதை ஏறிவிட்டது, எல்லோருமே போதையிலே இருக்கிறார்கள். அப்படி இந்த ராஜாவுக்கு உதவாக்கிற யோசனை ஒண்ணு வந்தது. அந்த உதவாக்கிற யோசனை என்னன்னா, தனக்கு இருக்கின்ற அந்த மகத்துவத்தை, மகிமையை, ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் காட்டணும். சாதாரணமா இதுதான் பெருமையினுடைய குணமே. ஒரு மனிதனுக்குள்ளாக பெருமை வருகிற போது அவனுக்கு வருகிற ஆசை என்னவென்றால், தன்னிடமுண்ட எல்லாவற்றையும் காட்டி பெருமைப்பட வேண்டும். இது சாதாரணமா சில ஸ்திரீகளுக்குள்ளே காணப்படுகிற ஒரு குணமும் கூட. எதையாவது புதுசா வாங்கிட்டா, ஒரு புது பட்டுப்புடவை வாங்கினா கூட எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. நகை வாங்கினா, ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கினாலோ, வளையல் வாங்கினாலோ, ஒரு இயரிங் வாங்கினாலோ எல்லாருக்கும் காட்ட நினைப்பாங்க. அப்ப ஆண்களுக்கு இருக்கிற வீக்னஸ் என்னன்னா, ஒரு புது பைக் வாங்கினாலோ, புது கார் வாங்கினாலோ, ஒரு புது வீடு கட்டினாலோ அதை ஒரு 10 பேர் பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழணும். ஒரு நல்ல வாட்ச் வாங்கினாலோ, நல்ல ட்ரெஸ் வாங்கினாலும், எது வாங்கினாலும் மனுஷனுக்கு பூமியில கால் நிக்காது. அவ்வளவு எதுக்குங்க? எப்போதுமே கோல்டு செயின் போட்டிருக்க மாட்டான். எப்பாவது திடீர்னு ஒரு கோல்டு செயினை போட்டா முதல் 3 பட்டனு திறந்தே தான் இருக்கும். காரணம் என்ன? அந்த கோல்டு செயின் எல்லாரும் பார்க்கணும். அதனால எப்போதும் அதை காட்டுற மாதிரி பட்டனை திறந்துட்டு தான் இருப்பார். இதெல்லாத்துக்கும் சாதாரணமான காரணம் என்னன்னா, அகந்தை. கர்வம் உள்ளவன் என்ன நினைப்பான்னா, தான் ஏதோ பெரிய ஆளுன்னு, சாதாரணமான ஆளு இல்லைன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆடம்பரத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மத்தியில இப்படிப்பட்டவங்க யாராவது இருக்கீங்களாங்க? உன்னிடம் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாருக்கும் காமிக்கணும். நீ வாங்கியிருக்கிற வண்டியை எல்லாருக்கும் காட்டணும். நீ வாங்கியிருக்கிற நகைகள் எல்லாருக்கும் காட்டணும். இப்படி காட்டி தம்பட்டம் அடிக்கணுங்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்ததுன்னா ஜாக்கிரதை. அது நல்ல பழக்கம் இல்லவே இல்லை. ஒரு முறை விசிட்டிங் ஹவர்ஸுக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அந்த சகோதரி வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜெபத்துக்கு வந்தாங்களா இல்லை கல்யாணத்துக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜெபம் பண்ண வரும்போது அவ்வளவு நகை நட்டு தேவையில்லைல்ல. ஐயோ நம்புங்க, தலை ஃபுல்லா பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி இங்கெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. கழுத்து ஃபுல்லா நெக்லஸ், பெரிய பெரிய வளையல்கள். அதெல்லாம் தேவையாங்க? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ உள்ளுக்குள்ள சந்தோஷம், எல்லாத்தையும் காட்டணும், உலகத்தாருக்கு அதை காட்டணும் அப்படின்னு. ஆனா அந்த சகோதரியை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? பாவம். அப்படிதாங்க தோணுச்சு. பாவம், அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். சில வாரங்கள் கடந்த பிறகு அதே சகோதரி திரும்பவும் வந்திருந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுங்களாங்க? எதுவும் இல்லாம வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னால இதெல்லாத்தையும் போட்டிருக்கும் போது ரொம்ப ஸ்லோவா தான் நடந்து வந்திருந்தாங்க. இப்ப அது எதுவுமே இல்லாததால காத்துல வந்த மாதிரி வந்தாங்க. வந்து பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்னாச்சு சிஸ்டர்? என்ன தெரியுமா? எல்லாம் போயிருச்சு பிரதர், எல்லாமே போயிருச்சு பிரதர். என்ன போயிடுச்சு? அன்னைக்கு போட்டுட்டு வந்தல பிரதர், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பிரதர். யார் எடுத்துட்டு போயிட்டாங்க? அது என்னமோ பிரதர்,
2 நாளைக்கு முன்னால வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அப்புறம் என்ன நடக்கும்? அவ்வளவு பப்ளிசிட்டி கொடுத்தா. ஜாக்கிரதை, தேவையில்லாம பப்ளிசிட்டி கொடுக்காதீங்க. எசேக்கியா அவனுடைய ராஜ்யத்திற்கு பாபிலோன் தேசத்திலிருந்து சில பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்த போது எசேக்கியா அனாவசியமான கர்வத்தோடு தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். மொத்தத்தையும் காட்டினதுக்கு அப்புறம் ஏசாயா வந்து கேட்டான், பாபிலோன் தேசத்திலிருந்து யாராவது வந்து? ஆமாமாமா வந்திருந்தாங்க. அவங்க எதையாவது பார்க்கணும்னு கேட்டாங்களா? ஆமாமா கேட்டாங்க. நீ எதையாவது காட்டின? ஐயோ எல்லாத்தையும் காட்டிட்டேன். எல்லாத்தையும் காட்டின? ஆமா எல்லாத்தையும் காட்டினேன். ஏசாயா சொன்னான், எவற்றையெல்லாம் நீ காண்பித்தாயோ அவற்றையெல்லாம் ஒரு நாள் எடுத்து போவார்கள். அது அங்கு நடந்தது. எவற்றையெல்லாம் எசேக்கியா யூதாவின் ராஜாவாக இருந்தபோது எவைகளெல்லாம் காண்பித்தானோ அவைகளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா சகோதரிகளே, சகோதரர்களே, தம்பட்டம் அடிக்காதீங்க. ஒருவேளை தேவன் உனக்கு எதையாவது அருளி செய்தால் ஆனந்தமா இருங்க, அனுபவிங்க, சந்தோஷமா இருங்க. அதெல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாத்தையும் நீங்க தாராளமா போட்டுக்கலாம் போடுறப்போ. ஆனால் ஆடம்பரமா காட்டணும்னு நினைக்காதீங்க. என்ன நடந்தது? தம்பட்டம் அடிச்சான். தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே இருந்த மகத்துவத்தை, ஐஸ்வர்யத்தை, கனத்தை அந்த 127 நாடுகளிலிருந்து வந்த எல்லோருக்குமே காண்பிக்க முயற்சி செய்தான். மாத்திரமல்ல, வந்த எல்லோருக்கும் இஷ்டம் போல குடிக்க கொடுத்தான். பெரிய விருந்து பண்ணினான். அதன் பிறகு எல்லாம் நடந்தது. அது என்னமோ இந்த நாட்கள்ல கூட இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. பார்ட்டி அப்படிம்பாங்க. இந்த விவாகங்களில் கூட விருந்து, அதுக்கப்புறம் மருந்து, அதுக்கப்புறம் எல்லாமே இன்னைக்கு நடக்குதுங்க. இன்னும் சில கம்பெனிஸ்ல கூட அவர்கள் நினைத்த டார்கெட்ஸ் ரீச் பண்ணிவிட்டால் மது விருந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் விருந்து இருக்கு, அதுக்கப்புறம் எல்லா விதமான விருந்துகளும் நடக்குது. ஒரு புறத்திலே கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல இன்று அரை நிர்வாண நடனங்கள் கூட நடந்து இருக்கிறது. இது நல்ல சம்பிரதாயம் அல்லவே அல்ல. ஆளுகை செய்கின்ற ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியம் அல்லவே அல்ல. ராஜாவே உற்சாகப்படுத்துகிறான் இப்பேற்பட்ட அருவருப்பான ஒரு பழக்கத்தை. நன்றாக குடித்த பிறகு, நன்றாக சாப்பிட்ட பிறகு ராஜாவுக்கு உருப்படாத ஒரு யோசனை வந்தது. அந்த உருப்படாத யோசனை என்னவென்றால், நான் பார்த்தோம் அல்லவா, தான் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினான். அதுவும் எந்த அளவுக்கு அருவருப்பான காரியத்தை விரும்பினான், தன் மனைவியின் அழகை கூட காட்ட விரும்பினான். ஜோசபஸ் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் தெரிவித்த காரியம் என்னவென்றால், அதே போல யூத மதத்தின் அநேக புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற, இன்னும் ஜூயிஷ் ஸ்காலர்ஸ் எழுதியிருக்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இந்த மூர்க்கனான ராஜா அகாஸ்வேருவனுடைய மனைவி மிகவும் அழகானவள், பியூட்டிஃபுல் லேடி. அவள் பெயர் வஸ்தி. குடிபோதையில் தனக்கு வந்த உருப்படாத யோசனை தன் மனைவியை அரை நிர்வாணமாய் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தன் மனைவியின் அரை நிர்வாணத்தை, அழகை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இது எனக்கு போதாத காலம். குடிச்சவனுக்கு எந்த யோசனை வேணாலும் வருங்க. பயங்கரமா குடிச்சு அந்த குடியில நாடுறவனுக்கு நாற்றமான யோசனை தான் வரும். குடி போதையிலே தன்னிடத்தில் இருந்தவர்களை போய் சொல்லுகிறான், போய் அழைத்து வாருங்கள், என்னுடைய மனைவி வஸ்தியை வரச் சொல்லுங்கள், தன் அழகை இங்கே வந்து காண்பிக்க சொல்லுங்கள். எதற்காக இதையெல்லாம் செய்தான்? அவர்கள் எல்லோரையும் ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு, தன் மனதிலே இருக்கின்ற ஆலோசனையை அவர்களை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு துணிந்தன, தன் மனைவியின் அழகையே பணயமாக வைக்கிற அருவருப்பான நிலைக்கு போய்விட்டான். தான் எப்பொழுது குடி போதையில் இருக்கும்போது எப்பேற்பட்ட யோசனை வருது பாருங்க. நிர்வாணம் தேவைப்பட்டது. நிர்வாணமாக ஒரு ஸ்திரியை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? நல்லா குடிச்சதுக்கு அப்புறம் போதையில் என்ன செய்யற? ஸ்திரீயின் நிர்வாணத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாய். எப்படி? உன்னுடைய செல்போன்ல தான். எப்படி? உன்னுடைய டிவியில. எப்படி? உன்னுடைய லேப்டாப்ல. குடி போதையில. போதை தலைக்கேறினதுக்கு அப்புறம் உனக்கு வரும் எண்ணங்கள் பாவத்தினுடைய எண்ணங்கள், அருவருப்பான எண்ணங்கள். யாராவது இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் உனக்கும் அந்த அகாஸ்வேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சில பேர் குடி போதையிலே பணத்துக்காக, குடி போதையிலே அவர்கள் நினைத்ததை சாதிப்பதற்காக மனைவியே பணயம் வைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பயங்கர குடிகார, பயங்கர பண பிரச்சனை. தன்னுடைய கெட்ட பழக்கங்களினால், குடிப்பழக்கத்தினாலே கடனுக்கு ஆளாகி அந்த கடன் தீர்க்க, வட்டி கட்டுவதற்கு பணம் இல்லாததினாலே தன் எஜமானனிடம் கேட்டான், ஐயா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா, என்னால வட்டி கட்ட முடியல என்று சொன்னபோது அந்த எஜமானன் ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு கடன் கொடுத்துட்டான்.
கடன் கொடுத்ததற்கு பிறகு சில நாள் கடந்த பின்பு அந்த எஜமானன் இவனை கேட்டான், என்னப்பா கடன் வாங்கின, கடனை திருப்பி தரேன்னு சொன்ன, வட்டி கட்டிட்டே இருக்க, கடன் தீரல, முதல்ல அடப்பா என்று கொஞ்சம் நெருக்க ஆரம்பித்து விடுகிறான். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னப்ப அந்த எஜமானன் கேட்ட, எத்தனை காலத்துக்கு பொறுமையா இருக்க முடியும், ஏதாவது ஒண்ணு செஞ்சு சீக்கிரமே என் கடனை தீர்த்துரு என்று அவசரப்படுத்தினான். உடனே கடன் தீர்க்கணும்னு என்னால எப்படி சார் முடியும், வேற ஏதாவது வழி இருந்தா கூட பரவாயில்லன்னு சொன்னப்ப அந்த எஜமானன் சொன்னான், வேற வழி இருக்கு, மனைவியை கூட்டிட்டு வா, என் மனைவியை உன் கடனுக்கு பதிலாக கொடுத்து விடு, அதுதான் இருக்கிற வேற வழி. ஒரு நாள் ஒரு சகோதரி கால்வரி டெம்பிள் பிரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணா, இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணும்போது நெஞ்சை வெடிக்கிற மாதிரி இருந்தது, எவ்வளவு பெரிய பாவ வாழ்க்கை நான் வாழ்றேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதோ இதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் ஃபோன் பண்ணண்ணா. என்னாச்சு சிஸ்டர்? அப்ப சொன்னாங்க, கடன் வாங்கின என் கணவரால் அந்த கடனை அடைக்க முடியல, கடைசியில் ஒவ்வொரு நாள் ராத்திரி என்னை கூட்டிட்டு போய் தன் எஜமான இடத்துல என்ன விடுறார். இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணும்போது பணத்துக்காகவோ அல்லது பினான்சியல் கிரைசிஸ்க்காகவோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகளுக்காகவோ உன் சரீரத்தையே விற்கிறாயா, ஜாக்கிரதை, தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படி நீங்க அண்ணா நான் என்ன செய்ய முடியும், என் கணவன் செய்த தவறுக்காக என்னையும் என்னுடைய அழகையும் என் சரீரத்தையும் பணயமாக வைக்கிற நிலைக்கு கணவன் இறங்கி விட்டார். இன்று யாராவது இருக்கீங்களா அப்பேற்பட்டவர்கள்? அன்று அந்த அகாஸ்வேரு பயங்கர பாவி தான் நினைத்ததை சாதிப்பதற்காக ஒரு கட்டத்தில் தன் மனைவியின் அழகை இந்த உலகிற்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். குடி போதையிலே தான் நினைத்தது என்னவென்றால் தனக்கு தேவை நிர்வாணமான ஸ்திரீ. யாராவது இருக்கிறீங்களா அப்படி? நிர்வாணம் உள்ள ஸ்திரீயை பார்க்கணும், நிர்வாண நிலையில் இருக்கிற ஒரு ஆணை பார்க்கணும், ஆபாச படங்கள் ஆபாச சினிமாக்களை பார்க்கணும், ஆபாச சைட்ஸ் விசிட் பண்ணணும். யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில்? அப்பேற்பட்ட பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க. அந்த வஸ்திக்கு செய்தி வந்தது, அம்மா உங்களை ராஜா அழைக்கிறார், உங்களை வர சொல்லுகிறார். ஹெரோதோட்டஸ் என்ற ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதினார் என்றால், ராஜா அழைத்த போது என்னுடைய கிரீடம் உன் தலையில் வைத்திருக்கப்பட வேண்டும், ஆனால் நீ நிர்வாணமாக எல்லோருக்கும் முன்பு வர வேண்டும் என்று ராஜா சொன்னதாக எழுதியிருக்கிறார். வஸ்தி அப்பொழுது ஒரு முடிவெடுத்தாள். அன்று எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? ராணியினுடைய நிர்வாணத்தை பார்க்க போகிறோம். எவ்வளவு பயங்கரம்! அங்கிருந்த அதிகாரிகள், இன்னும் அதிபதிகள், அங்கிருந்த எல்லோரும் போதையில் என்ன நினைத்தார்கள்? ஒரு ஸ்திரீயின் நிர்வாணத்தை பார்க்கிறோம் என்று ஆவலோடு இருந்தார்கள். என் சகோதர சகோதரிகளே, பாவம் நிறைந்த உலகம். இன்றும் கூட ஸ்கின் ஷோ என்பது காமனாகிவிட்டது. சரீரத்தை காண்பிப்பது, அழகை வெளிக்காட்டுவது, அரை நிர்வாணமாயிருப்பது, அரை குறை ஆடை அணிந்து வெளியே போவது என்பது இன்று சமுதாயத்தில் ரொம்ப சகஜமாயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு இது தப்புன்னு கூட தோன்றது, நிறைய பேருக்கு இது அருவருப்பா கூட தெரியறது இல்லைங்க. நம்முடைய தேசத்தின் சம்பிரதாயம் என்ன? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் ஒரு அற்புதமாக ஒரு ஸ்திரீ என்பவள் நேர்த்தியான வஸ்திரங்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்வது, இவ்வளவு அற்புதமான ஆடை வடிவமைப்பு உலகத்துல நம்ம தேசத்தை தவிர எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் உண்டு. ஒரு பெண்ணின் பண்பாடு அவள் உடுத்துகிற வஸ்திரத்திலே தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்பேற்பட்ட அற்புதமான நம்முடைய பாரத தேசத்தை இன்று நவநாகரிகம் என்பது குடும்ப உறவுகளை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை அழிக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்ததுனா அரை நிர்வாணமாய் தெரிய வேண்டும், ஊதாரியை போல தெரிய வேண்டும், அழகை எல்லோருக்கும் காட்ட வேண்டும். என்னங்க இது? காண்பிப்போர் காண்பிக்கிறார்கள், அதை பார்ப்போரும் பார்க்கிறார்கள். தப்புன்னு ஒருத்தருக்கும் தோணலங்க. எவ்வளவு பயங்கரம்! அந்த ஒரு புறத்திலே அதிகாரிகள் எல்லோரும் காத்திருக்கிறார்கள், அரை நிர்வாணமாக ராணியை பார்க்க வேண்டும் என்று. அது தப்புன்னு ஒருத்தருக்கும் தோணலங்க. மறுபுறத்துல ஒரு ஸ்திரீ வஸ்தி நிற்கிறாள், அவளுக்கு தப்பென்று தோன்றியது. நோ, என்னுடைய அழகை நான் என் உலகத்திற்கு காட்ட வேண்டும். இது நல்ல சம்பிரதாயம் அல்ல, நல்ல பண்பாடும் அல்லவே அல்ல. கலாச்சாரத்தை உணர்ந்திருக்கிற என்னை போல குடும்பத் தலைவி செய்ய வேண்டிய காரியம் அல்ல. நான் அந்த அருவருப்பானதை செய்ய மாட்டேன் என்று தெரிவித்து விட்டாள். பக்கத்திலிருந்து ஒருவேளை தோழிகள் சொல்லியிருப்பாங்கம்மா, ஒருவேளை நீங்க ராஜா சொல்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அவர் சொல்றபடி செய்யலன்னா உங்க அதிகாரம் போயிடலாம், உங்களுடைய போஸ்ட், உங்களோட பொசிஷன், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும். ஆனால் அவள் எதை விரும்பினாள் தெரியுமா? என்னுடைய போஸ்ட் போனாலும், என்னுடைய பொசிஷனை நான் இழந்தாலும், என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை நான் இழந்து போனாலும், என்னுடைய குணத்தை மாத்திரம் நான் இழந்து போக மாட்டேன் என்றொரு தீர்மானம் எடுத்தாள். யார் தெரியுமாங்க? ஆண்டவரை அறியாதவள், தேவன் என்றால் யார் என்றே தெரியாத ஒரு அந்நிய ஸ்திரீக்குள் இருந்த நற்பண்பை பாருங்க, நற்குணத்தை கவனிங்க. என் கணவன் ஒரு மூர்க்கன்,
பெரும் பாவி. பாவியாய் இருப்பதனாலே பாவங்களை செய்கிறான், என்னையும் பாவத்தை செய்ய தூண்டுகிறான். ஆனால் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். அந்நாளிலே ராஜாவின் அழைப்பு ஏற்று வந்திருந்த அந்த அதிகாரிகள் எல்லோரும் அங்கே ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராணி மறுபுறத்தில் நிற்கிறாள். கட்டாயம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாள். என்னவென்று தெரியுமா? நோ, நான் வரமாட்டேன். உன் ஸ்தானத்தை இழந்து விடுவாய். என் ஸ்தானம் போனால் போகட்டும், நான் அதை செய்ய மாட்டேன். இப்படி அற்புதமான தீர்மானத்தை நாட்களிலே கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிற சகோதர சகோதரிகள் எடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். போனால் போகட்டும் என் வேலை, போனால் போகட்டும் என் ப்ரமோஷன், போனால் போகட்டும் எனக்கென்று இருக்கிற போஸ்ட் அண்ட் பொசிஷன். ஆனால் என்னுடைய கேரக்டரை மாத்திரம் நான் இழந்து போக மாட்டேன். எனக்குள்ள மதிப்பை நான் ஒரு காலம் இழக்க மாட்டேன். என்னுடைய சாட்சியை ஒரு காலம் நான் இழந்து போக மாட்டேன். தேவனோடு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தை, அந்த சமாதானத்தை இழந்து போகவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய குணமுடையவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்கள் சில பேர் என்றால், இந்த வாய்ப்பு கிடைக்கிற போது எல்லை மீறுகிறவர்கள் இன்னும் சில பேர் என்றால், வாய்ப்பை கொடுக்கிறவர்கள் இன்னும் சில பேர் என்றால், இப்படி வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? யோசேப்பை பார்த்தபோது யோசேப்பின் மேல் அதிகாரியினுடைய மனைவி என்னோடு வந்து பாவம் செய், உனக்கு ப்ரமோஷன் தருகிறேன் என்று ஃபோர்ஸ் பண்ணினாலோ அல்லது சம்பளத்தை உயர்த்துவேன் என்று சொன்னாலோ, ஆனால் ஏதோ ஒரு கவர்ச்சியை காண்பித்து என்னோடு வந்து பாவம் செய், உன்னை நான் உயர்த்துகிறேன், உன் போஸ்டை உயர்த்துகிறேன், உன்னுடைய சம்பளத்தை உயர்த்துகிறேன் அல்லது உன்னுடைய உத்தியோகத்தை பெர்மனன்ட் செய்கிறேன், எதை சொல்லி அவனை கீழ்ப்படுத்த முயற்சி செய்தாலோ தெரியாது. ஆனால் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், யோசேப்பு என்ன சொன்னான்? நோ நோ, அடிக்கடி தினந்தோறும் வந்து என்னோடு பாவம் செய் என்று சொன்னபோது யோசேப்பு என்ன சொன்னான்? நோ, இவ்வளவு பொல்லாப்பான காரியத்தை என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்வேன்? என்னோடு என் தேவன் இருக்கிறார். இத்தனைக்கும் ஒருத்தர் அங்க இல்லைங்க. வேதத்தில் என்ன தெரியுமா? யாருமே இல்லாத வேளையில போத்திஃபரின் மனைவி யோசேப்பை வற்புறுத்தினாள். யாரும் இல்லை என்று அவள் நினைத்தாள். ஆனால் யோசேப்பு சொன்னா, பைத்தியகாரி, யாரும் இல்லை, உனக்கு உன் கணவன் வேணா இல்லாம இருக்கலாம், உன்னை சுற்றி உன் மக்கள் யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் தேவன் என்னோடு துணையாக இருக்கிறார், எப்போதும் என்னோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னோட கூட இருக்கிற போது, அவர் பரிசுத்தர், பரிசுத்தரான தேவன் என்னோடு இருக்கும்போது பாவத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? சகோதர சகோதரிகளை, யோசேப்புக்குள்ள இருந்த இந்த குணம் நமக்குள்ள இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தனை பேரால் தைரியமாய் சொல்ல முடியும், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்கு துணையாயிருக்கிறார் என்கின்ற உறுதிப்பாட்டோடு கூடிய இந்த ஆவிக்குரிய குணம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? யாரால் சொல்ல முடியும்? வஸ்தி அந்நிய ஸ்திரீ, ஆனால் என்னை ராணியாக இருக்க விடமாட்டார் என்று, அவசியம் ஏற்பட்டால் கொன்று போடுவார் என்று, தன் உயிரே கூட போகும் நிலை உண்டாகும் என்று தெரிந்தும் அவள் திட்டவட்டமாய் சொல்லிவிட்டாள். செய்யக்கூடாத வேலையை நான் செய்ய மாட்டேன், வரமாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள். ராஜாவுக்கு கோபம் வந்தது. அத்தனை பேருக்கு முன் தன்னை அவமானப்படுத்தியதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வஸ்தியை ராணி ஸ்தானத்திலிருந்து அகற்றிவிட்டான். சொன்னது போல போஸ்ட் போயிற்று, பொசிஷனும் போயிற்று, அதனால் அவளுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸும் போயிற்று. இவைகளில் எதையும் தான் இழக்க தயாராக இருந்தால், ஆனால் தன் கேரக்டரை இழப்பதற்கு மாத்திரம் அவள் தயாராக இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளை, தயவு செய்து சாத்தான் தூக்கி போடுகிற எலும்புகளுக்கு தயவு செஞ்ச ஒரு நாள் ஆசைப்படாதீங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன் யோசேப்பு தேவனுக்கு முன் உண்மையாய் நடந்து கொண்டதினால் தான் அவன் பிரதான மந்திரியாய், அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். வஸ்தி ஒரு அந்நிய ஸ்திரீயாக இருந்தபோதும் கூட, இன்று இந்நாளிலே 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அன்று நடந்த அந்த சம்பவத்தை நாம் தியானிக்கின்றோம் என்று பார்க்கிறோம். வஸ்தி ஒரு அந்நிய ஸ்திரீயாக இருந்தபோதும் கூட பண்பாட்டை காத்துக்கொண்டவள், கலாச்சாரத்தை காத்துக்கொண்ட ஒரு அற்புதமான இல்லத்தரசி. அவளை தூக்கி எறிந்து விட்டான். அப்படி தூக்கி எறிந்ததற்கு பிறகு தனக்கு மனைவியாக இருப்பதற்கு ஏற்ற ஒரு அழகி தேவை என்று சொல்லி அவன் ஆசைப்பட்ட போது அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அகாஸ்வேரு என்ன செய்தான் என்றால், 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும், ஒரு அழகி போட்டியை வைக்கிறான். அழகி போட்டி நடத்திய போது யார் இந்த அழகி போட்டியிலே ராஜாவினுடைய பார்வைக்கு அழகாக இருக்கிறார்களோ அவர்களை அவன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே மொர்தேக்கா என்ற பெயருடைய ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன் தன்னுடைய சகோதரி அல்லது தன்னுடைய சித்தப்பாவின் மகளாகிய
அனாதியாக இருந்ததினாலே, தன் தாய் தகப்பனை இழந்து போயிருந்ததினாலே, எஸ்தர் என்ற அவளை தன்னுடைய குமாரத்தியைப் போல மிகவும் அன்பாக அவன் வளர்த்து வந்தான். அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த அழகி போட்டியிலே இந்த எஸ்தரும் கூட பங்கெடுத்தாள். இந்த எஸ்தர் அற்புதமான ஆவிக்குரிய ஸ்திரீ, பரிசுத்தமான ஸ்திரீ. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் உள்ள, விசுவாசம் உள்ள, ஜெப வாழ்க்கையை கொண்டுள்ள ஒரு அற்புதமான மகள். அந்த ராஜா எஸ்தரை பார்த்தபோது எஸ்தரின் மீது தயையை அவனுக்குள் தேவன் உண்டாக்கினார். அதேபோல ராஜாவோடு இருந்த சிப்பந்திகளும் கூட எஸ்தரின் மீது மிகுந்த தயையை, கருணையை காண்பித்தார்கள். சோ என்ன நடந்தது? அந்த அழகி போட்டியில எஸ்தர் வெற்றி அடைந்தாள். அங்க என்ன நடந்தது என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாருங்கள். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எஸ்தர் ராணியாக நியமிக்கப்பட்டாள். வஸ்தி அகற்றப்பட்டாள். தயவு செஞ்சு கவனிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் தேவனுடைய பார்வை கட்டாயமாக எல்லாவற்றின் மீதும் நோக்கமாயிருந்திருக்கும். வஸ்தி அகற்றப்பட்டாள். எஸ்தர் ராணியாக தெரிந்து கொள்ளப்பட்டாள். இப்பொழுது அவள் ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள். ராஜாவுக்கும் ஏற்ற மனைவி கிடைத்து விட்டாள். அழகான, அற்புதமான, ஆவிக்குரிய மனைவி கிடைத்தாள். இப்ப சந்தோஷப்படணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. ஆனந்தமா இருக்கணுமா இல்லையா? ஆனந்தமா இருக்கணும். ஆனா சொன்னேன் அல்லவா, அகாஸ்வேரு ஒரு பாவியானவன் என்று. மனைவி இருக்கிற போதும் இன்னும் எத்தனையோ பேரை வைத்துக் கொண்டிருக்கிற அருவருப்பான புத்தியை உடையவன். பார்க்கலாம். வாசிக்கிறேன் 18வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தரி நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திரீக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். ராணி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள். ராணியாக எஸ்தரை அவன் பெற்றுக்கொண்டான். ராணி என்ற ஸ்தானத்தில் அவள் வந்துவிட்டாள். விருந்து செய்றான். எல்லாருக்கும் கொண்டாட்டம். கவனிங்க 19வது வசனம். 2ஆந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் அரமனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். 2ஆந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது அதென்னது? 2ஆந்தரம் எதுக்கு மறுபடியும் கன்னிகைகள் சேர்க்கப்பட்டார்கள்? தனக்கு தேவையான ராணி வந்தாச்சு. தான் நினைத்தபடி அழகானவள் தனக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாள் அல்லவா? அப்ப இன்னும் பிற கன்னிகைகள் எதற்காக அங்கே சேர்க்கப்பட்டார்கள்? பார்த்தோம் அல்லவா? அகாஸ்வேரு பயங்கரமான பாவி. மனைவி மட்டும் அவனுக்கு போதல. இன்னும் பிற ஸ்திரீகள் வேணும். பிற ஸ்திரீகளின் இச்சையோடு இருந்தான். யாரும் இருக்கிறீர்களா நம்ம மத்தியிலே? உனக்கு மனைவி இருக்கிறாங்க, ஆனாலும் குரங்கு புத்தி. மனைவியோடு மாத்திரம் இருக்க மாட்ட. பிற ஸ்திரீயினுடைய மோகம், பிற ஆணோடு மோகம். கணவன் இருக்கிற போது, மனைவி இருக்கிற போது, இன்னும் திருமணமே ஆகாத போது பிற ஆண்களோடு அல்லது பிற பெண்களோடு உனக்கு என்ன வேலை? எனக்கு அன்பு சகோதர சகோதரிகள் யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன். இது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நியமம். ஆனா இந்த அருவருப்பானவங்களுக்கு இந்த நியமங்கள், சட்டங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லைங்க. எந்த கட்டுப்பாடு எல்லை எந்ததும் கிடையாது. ஒரு இச்சை வந்ததுன்னா போது நாயை விட அருவருப்பா செய்ய ஆரம்பிக்கிற. ஸ்ட்ரீட் டாக விட அருவருப்பாயிடுற. எந்த வரைமுறையும் இல்லாம இஷ்டம் போல அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறாய். ஜாக்கிரதை சகோதர சகோதரிகளே. இப்படி தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து உன் இஷ்டம் போல உன்னுடைய சரீரத்தை பாவத்திற்கு ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருப்பாய் என்றால் தேவன் உனக்கு எதிராய் அனுப்பிவிடுவார். எதை? ஆபத்தை. எதை? அபாயத்தை. எனவே கவனம் சகோதர சகோதரிகளே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேன்மையான உன்னதமான செய்திகள் மூலமா எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி ராஜா. உன்னதமான அதிகாரத்தை சார்ந்து கொண்டு அருவருப்பான காரியங்களை செய்தால், உமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் அது எவ்வளவு ஆபத்து என்பதை சாலமோன் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். பெல்ஷாத்சார் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதேபோல் அகாஸ்வேரின் வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்று நாங்கள் கேட்ட வார்த்தை உன்னதமானவை. எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயம். இந்த சரீரத்தின் எந்த அவயவமும் தீட்டுப்படுதல் கூடவே கூடாது. பரிசுத்த குலைச்சலான காரியங்களுக்கு எங்கள் அவயவங்களை விட்டுத்தரக்கூடாது. அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். எஸ்தர் ஒரு காலத்தில் அனாதைதான், ஒரு பயங்கரமான நிலைமைதான். ஆனாலும்
உம்மை விசுவாசித்து உம்மை சார்ந்து கொண்டபோது நட்சத்திரத்தைப் போல பிரகாசித்தாள். கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் மிக ஜாக்கிரதையாய் கவனத்தில் கொண்டு இது முதற்கொண்டாவது நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ கிருபையிட வேண்டும் என்று என்னையும் எங்களையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எல்லா பரிசுத்த குலைச்சலானவைகளையும் அகற்றி உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபையிட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.